வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று நாம் குழந்தை கண்ணனின் பாதாதி கேச வர்ணனையில் கண்ணனின் மகர குழைகள் அணிந்த காதுகளின் அழகை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணித்து பாடியிருந்தார் என்று பார்த்தோம். இன்று கண்ணனின் நெற்றியின் அழகினை கூறும் முதற்பத்து 2ஆம் திருமொழியில் 19வது பாடலான முற்றிலும் தூதையும் முன்கைமேல் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். முற்றிலும் தூதையும் முன்கைமேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமன் தன் நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே என்று அங்குள்ள பெண்களை யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். இப்பாடலின் பொருள் விளக்கத்தினை இப்போது பார்க்கலாம். மண்ணால் சிறு வீடு கட்டி விளையாடும் சிறு பெண்களை பிடித்து அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் மணல் கொழிக்கும் சிறு முரத்தினையும் மணல் சோறு ஆக்குகின்ற சிறு பானைகளையும் அவர்கள் கைகளில் வைத்து கொண்டு கொஞ்சம் சிறு பறவைகளையும் பறித்து கொண்டு ஓடும் குறும்புகளில் தலைவனாக விளங்கும் கண்ணனின் நெற்றியின் அழகை வந்து பாருங்கள், சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்களே வந்து பாருங்கள் என பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை அழகிய பைம்பொன்னின் கோல் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.